எல்லோருக்கும் வணக்கம். விடியல் 2020 கோல்ட் சேலஞ்ச் இதனுடைய ஃபஸ்ட் வீடியோ இது. அது என்னடா விடியல் 2020ன்னு வச்சுருக்காங்க, இப்போ 2019 தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்க. ஈவன் சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன சார் 2019 தானே ஒரு 2020ன்னு போட்டிருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அதனுடைய அந்த மித்ஸ் எல்லாத்தையும் இப்போ பஸ்ட் பண்ணிடுவோம். ரைட். ஸோ கோல் செட்டிங், இலக்கு நிர்ணயித்தல், இதை பற்றி நான் ஆரம்பிக்கும் போதே அந்த ஆர்டிக்கிள் ஆரம்பிக்கும் போதே என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இலக்கு நிர்ணயித்தலை பற்றி சொன்னது எல்லாமே, இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே முழுமையானதல்ல, உண்மையானதல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் ரேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு கோல் செட் பண்ணுறோம் நம்மளுடைய வாழ்க்கையில், அந்த கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு வருஷம் முடிகிற நேரத்தில் எல்லாருமே ரெசல்யூஷன் எழுதுவோம். இந்த ரெசல்யூஷன் எழுதி முடித்ததுக்கப்புறமா ஒரு 1 மந்த்து, அதை 1 மந்த்து, சில பேருக்கெலாம் 1 வீக்கு, சில பேர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ரெசல்யூஷன் நம்ம கண்டிப்பாக பெரும்பாலானோர் இன்றைக்கி வந்து அந்த ரெசல்யூஷன் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். காரணம் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கைக்கான இலக்கை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் இருக்குது. நானே வந்து நிறைய புத்தகங்களை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஈவன் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்னோ ஸ்டெப் எடுக்கிறோம். ஆனாலும் போய் அதை அடைய முடியலையே. செல்ஃப் டெவலப்மெண்ட் குருஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சில புத்தகத்தை ரெஃபர் பண்ணுறாங்க, இல்லை அவங்களே வந்து சில ஃபார்முலாஸ் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஆனாலும் ரிசல்ட்ஸ் வரலையே. சரி, செல்ஃப் டெவலப்மெண்ட் குரூஸ்லாம் விட்டுருவோம். இப்போ வந்து புதுசாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயத்த பேசுகிறாங்களே, இந்த வினோத் மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறாங்களே, அதையாவது ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்போவும் ரிசல்ட் வரல. லா ஆஃப் அட்ராக்ஷனில் மறுபடியும் ஏதாவது ஒரு கொஸ்டின், ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்கிறாரு. அப்போதெல்லாம் போயிட்டு சரி இவர்கிட்ட வந்தாலாவது இவர் கரெக்டாக சொல்லுவாரான்னு பார்த்தோன்னா, இவர் நம்மளை குழப்பி விடுற வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்கே எப்படி போய் முடியும்? அப்போ நான் எப்போ தான் என்னுடைய லட்சியத்தை அடையிறது? இப்படி நம்மளுடைய லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இந்த ஓட்டத்துக்கு அர்த்தமெல்லாம் வந்து நம்மளால் கற்பிக்க முடியவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பட் எதுக்காக ஓடுறோம், எங்கே ஓடுறோம், என்ன நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன, இது எல்லாருக்குமே கிளியராக இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, எந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணனா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும், இவர் சொல்கிறது என் வாழ்க்கைக்கு ஒத்து வரல அப்படின்னா அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், இப்படின்லாம் போகிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிரும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது ஃபஸ்ட்டு திங். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் சில விஷயங்களை மட்டும்தான் கைடன்ஸாக சொல்ல போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இல்லை அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவில் வந்து ஒரு 5 நாள் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஏன்னா அந்த விஷயம் மட்டும்தான் உங்கள் லைஃப் லாங் கூட வரும். சார் இதுக்கு முன்னாடி நான் அதை செஞ்சுருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை வினோத், நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது, எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸில் தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு சிச்சுவேஷனில் நானும் இருந்திருக்கிறேன். நானும் வருஷந்தோறும் என்னுடைய பர்த்டே முடிகிற அன்னைக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்த்டே முடிகிற அன்னைக்கு ஒரு புது வருஷம் பிறக்குது. ஆமாம் தானே? ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒரு புதிய வருஷம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் உட்காந்து நான் எழுதி வைப்பேன். இந்த கடந்த வருஷம் எப்படி இருந்துச்சு, அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்கணும், இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் டூர் போகணும், இப்படின்லாம் இலக்குகள் நானும் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் எதையுமே வந்து என்னால் ப்ராப்பராக அட்டைன் பண்ண முடிஞ்சது கிடையாது. ஏன்னா எதை நோக்கி ஓடுறோம், எப்படி ஓடுறோம், எந்த விஷயம் வந்து நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குது அப்படின்றது தெரியாமையே இருந்தது. இன்னிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த 5 வீடியோஸில் எஸ்பெஷலி இன்றைக்கி அந்த மித்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடைச்சி கொடுக்க போகிறேன். உங்கள் அனுமானங்களை நான் உடைக்க போகிறேன், உங்கள் கண்டிஷனிங்கை நான் உடைக்க போகிறேன்.
இலக்கு நிர்ணயத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே 2019க்கு வினோத் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பதிலை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய விஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லேயே பப்ளிக்காக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிருந்தீங்க. சில பேர் யூடியூப்பில் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. இது எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதே நேரத்தில் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஒரு தெளிவு பெறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நம்ம இருக்கக்கூடிய இந்த கோல் செட், நம்ம வைக்கக்கூடிய இந்த கோல் செட், நம்ம இருக்கக்கூடிய இடம், இது எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டை தருதா? முதல் கேள்வி அதுதான். இப்போ நான் வந்து அடுத்த வருஷத்தில் இந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அடுத்த வருஷம் அந்த ஃபினான்ஷியல் கோலை ரேஸ் பண்ணோன்னே இதை விட அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மனசு சொல்லுது இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு ஹியூண்டாய் கார் வாங்கியிருக்கிறேன். அடுத்து நான் வாங்க வேண்டியது அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி காராக ஏதோ செடான் டைப்பில் வாங்கணும். மைண்ட் அப்படி தான் வந்து சொல்லும். அதுக்கு அடுத்தது ஆடி கார். என்னுடைய அல்டிமேட்டம் ஆடி கார் தான், இல்லைனா BMW கார் தான், இல்லைனா பென்ஸ் கார் தான். ஆனால் நான் வந்து ஆரம்பிக்கிறது சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சின்ன கோல் செட்டாக வந்து ஃபஸ்ட்டு சின்ன கோல் வச்சு அதில் வந்து வெற்றி அடையுங்க, அதுக்கப்புறமா பெரிய கோலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன கோல் எதுக்காக, இந்த பெரிய கோல் எதுக்காக? அப்போ மைண்ட் செட் மாறி மாறி வராதா? அப்போது உண்மையில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கு நிர்ணயத்தில் நம்ம எந்த ஒரு இடத்துல வந்து தவறு பண்ணுறோம். அதனால தான் வந்து நிர்ணயித்த இலக்கை நம்மளால் அடைய முடியாமல் போகுது. அப்படியே அடைந்தாலும் நமக்கு மனதில் ஒரு முழுமை இருப்பதில்லை. முழுமை இல்லை அப்படின்னா அந்த இலக்கை அடைஞ்சி என்ன பயன்? சரி, அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம், அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு முழுமை இல்லை, உடனே மைண்டு அதில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சி இல்லாத போது அடுத்த இலக்கை நோக்கி நம்ம வந்து போகிறதுக்கான அந்த வேகம் குறையும். இது எல்லாமே நடக்குதா? ஆமாவா இல்லையா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? ஆமாங்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள். இல்லை சார் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்க விருப்பப்படுறேன். ரைட், நானும் இதே மாதிரி தான் என்னுடைய லைஃப்பில் இருந்தேன். ஒரு இலக்கு நிர்ணயிப்பேன். அந்த இலக்கு வந்து அடையிறதுக்கு ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும், ஆங்ஷியஸாக ஐ வில் பி வெயிட்டிங். அது முடிஞ்ச உடனே இது முடிஞ்சனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த லாஸ்ட் மொமெண்ட் டென்ஷன், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதே நேரத்தில் லைஃப்லேயும் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. லைஃப்பில் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாததுனால மனசில் சந்தோஷம் இல்லை. மனசில் சந்தோஷம் இல்லாததுனால வந்து லைஃப் மூவிங்காகவே தெரியல எனக்கு. ஏன்னா நான் நினச்ச இலக்கு ஒன்று, என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் வச்சுருந்த இலக்கு ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கிற ஏரியாவே வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த மாதிரி இருந்த ஒரு நேரம் இருந்தது. ஸோ இது சரியான பார்த்தான்றது எனக்கு தெரியவே இல்லை. அதை என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக தான் மறுபடி இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை உண்மையிலே என் மனசு என்ன சொல்லுது. நான் சுற்றி எத்தனை புத்தகங்கள் படித்தது, புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பார்த்தாலும் எல்லாத்துலேயும் கோர் எசன்ஸ்னு ஒன்று இருந்தது. அந்த எசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் சொல்வதை கேளுங்கள். உள்ளே என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, உள்ளே என்ன ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேளுங்க, அது எது வேணும்னு சொல்லுதுன்னு கேளுங்க. அது வேணும்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற இலக்குகள் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இலக்கு சொல்கிறோம், நம்ம வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் நான் 10 லட்சம் இல்லைனா 1 கோடி ரூபாய் பணத்தை அடைய என்னுடைய இலக்காக நிர்ணயித்திருக்கிறேன். சந்தோஷம். இந்த 1 கோடி எதுக்காக சொல்லலாம். நான் வீடு கட்ட போகிறேன், நான் வந்து என்னுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க போகிறேன். மறுபடி இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி உள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே அதை மறுபடி கேளுங்க. இந்த இலக்கு, இந்த 1 கோடி ரூபாவோ 10 லட்சம் ரூபாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு இலக்கோ, ஆரோக்கிய இலக்கோ ஏதோ ஒன்று, இது உங்களுக்காகவா இல்லை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவா? இது வந்து ரொம்ப உங்களுக்கு சில சமயம் தோணல, இது ஒரு ஆக்கார்டான கேள்வி ஒரு கேட்குற, என்ன இது, இந்த இலக்கு வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் இது பண்ணுவேன். நிச்சயமாக ஹானஸ்டாக நேர்மையாக நீங்கள் வந்து உள்ளே கேளுங்க.
ஹானஸ்ட்டுக்கு தமிழ் நேர்மை. அதனால் சில பேருக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதனால் நம்ம தமிழ்லேயும் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நேர்மையாக உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் ஆழமாக சென்று கேட்டு பாருங்கள். நீங்கள் நிர்ணயித்து வைத்திருக்கும் இந்த இலக்கு எதை நிரூபிப்பதற்காக? உங்களை மற்றவர்களிடம் நிரூபிப்பதற்காகவா, உங்களிடமே நிரூபிப்பதற்காகவா, இல்லை வேறு எதுக்காகவா அப்படின்றத கேட்டு பாருங்கள். பெரும்பாலும் நம்மளுடைய இலக்குகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை, அங்கீகாரத்தை பூர்த்தி செய்வதற்காக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? ஆமாங்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க. மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை, அங்கீகாரத்தை பூர்த்தி செய்வதற்காகவே பெரும்பாலும் நம்மளுடைய இலக்கு. சொசைட்டி ஒன்று சொல்லியிருக்கு, இவன்கிட்ட நிறைய பணம் இருந்தனா இவன் தான் பெரியவன். குடும்பத்தார்கள் இல்லைன்னா நண்பர்கள் சொல்கிறாங்க, இவன்கிட்ட வந்து இவன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தான்னா அவன் ரொம்ப பெரியவன். மனசு உடனே என்ன செய்யுது? அதை பூர்த்தி செய்வதற்காக தயார் எடுக்கு. கவர்மெண்ட் ஜாபில் இருந்தோம் அப்படின்னோம்னா அது வந்து பெரிய விஷயம். இதையெல்லாம் வேணான்னு சொல்லலை, நல்லா நீங்கள் அதை தான் புரிஞ்சிக்கணும். இந்த இலக்குகள்லாம் வந்து தவறானது, இதை நீங்கள் செய்யவே கூடாது, அதை பற்றி நான் இங்கே பேசலை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பெரும்பாலும் நம்ம எப்படி பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து அங்கே போகிறோம், டெஸ்டினேஷன் பற்றி யோசிக்கிறோம். நம்மளுடைய இலக்கு ஏதோ ஒரு டெஸ்டினேஷன், அந்த டெஸ்டினேஷன் பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த போக வேண்டிய இடத்திற்கு போகக்கூடிய அதே கண்ணோட்டத்தில் நடந்து போகிற பாதைகளில் இருக்கக்கூடிய அழகும் அற்புதங்களையும் நம்ம மறந்து. நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? இலக்கை அடையணும்னு சொல்லிட்டு அந்த ஆங்ஸைட்டியில், ஏன்னா நான் அதை வந்து அப்படி செஞ்சுருக்கிறேன். அதுதான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இலக்கை அடையணும்னு சொல்லிட்டு நடந்து போகும் பாதையில் இருக்கக்கூடிய சின்ன வாழ்க்கை வைத்திருக்கும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் ரசிக்க மறந்து விடுகிறோம். அப்போ இலக்கை போய் அடையிற நேரத்துலேயும் நமக்கு வந்து, அதாவது நம்ம வச்சுருக்கிறதே வந்து ஏதோ நமக்கு முழுமையில்லாத ஒரு இலக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, போகிற பாதையில் அதை அடைஞ்சாலும் சந்தோஷம் இல்லை, போகிற பாதையிலையும் நம்ம சந்தோஷத்தை விட்டுடுறோம். இப்படிப்பட்ட ஒரு இலக்கு நிர்ணயம் நிச்சயமாக நமக்கு தேவையா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஆஹா நம்ம இலக்கு நிர்ணயத்துக்காக வந்து பேச வந்தோம், வினோத் சார் வந்து ஏதோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார், 5 நாள் ஏதோ வந்து இது பண்ணி ஏதோ ப்ராமிஸ்லாம் அதில் பண்ணியிருந்தார், நானும் வந்து சரி இது மூலமாக எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தேன்னா நான் இவர் ஏதோ ஒன்றில் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக இல்லை. கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் புக்கில் வந்து சக்தி கவேனுடைய புக்கு அது. அவங்க எழுதியிருப்பாங்க, ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க, டூயிங், பீயிங், ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூயிங், பீயிங், ஹேவிங்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, மனிதன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கூட நான் வந்து என்னுடைய ஆழ்மன காட்சி படைப்பு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க, மறுபடியும் அதை ஒரு முறை நான் இங்கே ரீகேப் பண்ணுவோம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனிதன் ஏதோ ஒன்றத்தை செஞ்சிட்ருக்கிறான், டூயிங், டு ஹாவ் வாட் ஹீ வாண்ட், டு ஹாவ் மணி ஆர் வாட் எவர் இட் இஸ், ஸோ தட் ஹீ கேன் பி ஹாப்பி. நல்லா பாருங்கள், இங்கே டூயிங் ஏதோ ஒன்று செய்கிறான், எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இல்லைனா பொருள் சேர்க்கறதுக்கு, ஏதோ ஒன்று, எதுக்காக? அதனால் அவன் சந்தோஷமாக இருப்பான். பட் வாழ்க்கைங்கிறது அப்படிப்பட்டது இல்லை. வாழ்க்கைங்கிறது ரிவர்ஸ். எப்படின்னா, முதல்ல நம்மளுடைய இருத்தலை புரிந்து கொள்ள வேண்டும். இருத்தலை புரிந்து கொள்ளும் நேரத்தில் நமக்கு பிரபஞ்சத்தின் அபரிமிதம் புரிய வரும். பிரபஞ்சத்தின் அபரிமிதம் புரிய வரும்போது நம்மிடம் எல்லாமே அளவுக்கு அதிகமாக வளமாக செழிப்பாக இருப்பதை உணர்வோம். அப்படி உணரும் போது என்ன நடக்கும்? இப்போ என்ன வந்துடுச்சு, நம்ம பீயிங்கை புரிஞ்சுக்கிறோம், இருத்தல். அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்ற அந்த புரிதலே வந்து நமக்கு புரிஞ்சிடும். அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்கும், டு ரியலைஸ் திஸ் பர்டிகுலர் ட்ரூத். அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நம்மை தன்னால் இந்த அபரிமிதம் நிரப்பிவிடும். ஸோ இது வந்து இங்கேருந்து அங்கே போகிறது கிடையாது, அங்கே தான் இருக்கிறோன்றதை புரிஞ்சிக்கிறது. நம்மளுடைய இலக்குகள்
ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டன, அதற்கான அத்தனை விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ நான் இப்போ வச்சிருக்கிற இலக்கு நிர்ணயம் சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். வாஸ்தவமான ஒரு விஷயம். நாம் நிர்ணயிக்கக்கூடிய இந்த இலக்குகள், நான் மறுபடி ஒரு 2 கொஸ்டின் நீங்கள் வந்து இந்த இடத்துல கேட்டுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த இலக்கு எனக்கு, என்னுடைய மனதிற்கு பரிபூரண ஆனந்தத்தை தருகிறதா? என்னை முழுமையாக உணர வைக்கிறதா? இந்த இலக்கு எனக்கானதா? எனக்கு ஆனந்தத்தை தருவதா? என்னை முழுமையாக உணர வைக்கிறதா? ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம வந்து எழுப்பி ஆகணும் இந்த இடத்துல. ஓகே, 2வது கேள்வி, இந்த இலக்கு என்னை வாழ்வில் தினசரி வாழ்க்கையை எப்படி உணர வைக்கிறது? இந்த இலக்கை அடையிறதுனால, நான் ஒரு பர்டிகுலர் கோல் செட் வச்சுருக்கிறேன், இந்த கோல் செட்டை அடையிறதுனால என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த ஐடியாவை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய மனது எந்த மாதிரி ஃபீல் பண்ணுது? ஓகே, மனது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது டே டு டே ஆக்டிவிட்டிலேயே ரெஃப்ளெக்ட் ஆகுதா? அப்போது நான் சொல்லுவேன், டெய்லி நித்தம் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு என்ஷூர் மை செல்ஃப் தட் ஐ ஆம் இன் தி ரைட் பிளேஸ், நாட் ப்ரெஷரைஸ்டு பை எனிதிங். ஆனால் பெரும்பாலும் இலக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற இப்போ இலக்குகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு விதமான கவலையை தரக்கூடியதாக இருக்கும், ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும், ஒரு கவலையை தரும். முழுமையான ஃபீலிங் இருக்காது. அங்கே போனவொடனே இங்கேருந்து அங்கே போய்டும், எப்படியாவது கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி அங்கே போய்டும். அங்கே போனவுடனே முழுமை இருக்காது. அடுத்ததுக்கு ஸ்கிப் ஆகிறதுக்கு, இல்லைன்னா குதிக்கிறதுக்கு, லீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நம்ம தயாராக இருப்போம். இது சரியான இலக்கு நிர்ணயம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம தெளிவாக இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், நான் இருந்தேன். எனக்கு வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, என்னடா லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, போய்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு நிர்ணயம் பண்ணிட்டோம், ஃபினான்ஷியல் கோல்ஸ் வைக்கிறோம், இல்லைன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் வைக்கிறோம், ஏதோ ஒரு கோல் வைக்கிறோம், ஆனால் போகிற இடத்துல ஏதோ மிஸ் ஆகுது. அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்னு பேசுகிறோம், அப்புறம் ஏதோ ஒரு புக்கு எழுதுகிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம், பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 இயர்ஸ் பேக் வந்து எப்படி ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஓரளவுக்கு ரீச் ஆகிடும். ஓரளவுக்கு ரீச் ஆனாலுமே வந்து நம்ம உண்மையிலே இந்த சரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். போட்டி வாழ்க்கையில் வந்து வாழ்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு அதை பற்றிய கேள்விகள் எழுப்பி வந்த பதில்களில் எனக்கு ஒரு ரெவிலேஷன், ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. அதை வந்து நான் இப்போ கேட்க போகிறேன். ஓகே, ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோ. இந்த 2 minutes டைமில் நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி, இப்போது நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மனசில் வச்சுருப்பீங்க, இந்த இலக்கு நிர்ணயம் உங்களுக்கு முழுமை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேடும் பேப்பரும் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நல்ல அழகாக அந்த வைரோ பைண்டிங் நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. ஐ எம் சஜஸ்டிங் தட். அந்த நோட் புக் எடுத்துக்கிட்டு விடியல் 2020 அப்படின்னு எழுதிக்காங்க. விடியல் 2020ன்னு வந்து எழுதிக்கிட்டு இந்த இடத்துல என்னுடைய இப்போ மனதில் இருக்கும் இலக்கு நேர்மையாக எழுதுங்கள். இந்த நேர்மையாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே எந்த விதமான யோசனையும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் மனசில் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எழுதுங்க. இப்போ இருக்கிற உங்கள் இலக்கு நிர்ணயத்தை பற்றி 2019க்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே நீங்கள் கோல் செட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்களே அதை எழுதுங்க. அந்த இலக்கு மெயின் கோல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எழுதுங்க. அதை எழுதும் போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இது உங்களுக்கானதா மற்றவர்களுக்கானதா அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகே, 2 minutes பார்ப்போமா? ஓகே, வெல்கம் பேக். ஸோ நீங்கள் இப்போ வந்து
கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. இந்த 2 மினிட்ஸ் பத்தலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. பரவாயில்ல, கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடி இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த வீடியோவை 2 முறை 3 முறை பாருங்கள். இல்லைன்னா வீடியோ நல்லா பார்த்துட்டேன் சார், இனி நான் தெரிஞ்சிக்க வேண்டியது இது எனக்கானதா இல்லையா அப்படிங்கிறது தான் அப்படின்னா, போயிட்டு அழகாக ஒரு குயட்டான ஒரு இடத்துல உட்காந்து யோசிங்க. என்னுடைய இலக்கு நிர்ணயம் சரியாக தவறா? இது உங்களுடைய, மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ வச்சுருக்கிற இலக்கை அதனுடைய ஆணி வேற அசைக்கிறதுக்கான ஒரு முயற்சி கிடையாது. அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஜென்ரலாக நம்ம இலக்குன்னு உடனே எதை பற்றி இலக்கு வைப்போம்? ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப். இந்த 3 தாண்டி ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? நல்லா ஆரோக்கியம், எப்படிப்பட்ட ஆரோக்கியம் இருக்கணும்? நல்லா ஹெல்த்தியாக 6 பேக்ஸ் வேணும், இல்லை பெண்கள்னால் ஸ்லிம்மாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு இலக்கு இருக்கும். இல்லை கொஞ்சம் வயசானவங்க எனக்கு நோயில்லா ஒரு உடல்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு இலக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெல்த்து. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை பற்றி நினைக்கக்கூடியது தான் நம்மளுடைய மனநிலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெல்த்தை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். எனக்கு வெல்த்து தான் சார் மெயின் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருப்பீங்க. ஓகே, ஃபைன். ஸோ வெல்த், எனக்கு இந்தளவுக்கு பணம் வேணும், இந்தளவுக்கு இந்த கார் வேணும், இந்த பர்டிகுலர் டைப்பில் எனக்கு வீடு வேணும், எனக்கு நிறைய அதில் செட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 1 மில்லியன் 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் தேவைப்படும், 10 லட்சம் தேவைப்படுறவங்களுக்கு 1 கோடி தேவைப்படும், 1 கோடி தேவைப்படுறவங்களுக்கு இதை மறுபடியும் சொல்கிறதுக்கே ஏன்னா அது அப்படி தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய வெளிப்படைத்தன்மை, வெளித்தன்மையை உருவாக்குவதற்கான விஷயங்கள். இப்போ இந்த விஷயங்கள் நான் சொல்ல போகிற இந்த டெஸ்டினேஷன் நம்ம ரிவர்ஸில் வரணும் அப்படின்னு சொன்னேன். அந்த விஷயத்தினால இதெல்லாம் நடக்காமல் போயிடுமா அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. உண்மையில் நீங்கள் அந்த ஒரு அல்டிமேட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை நோக்கி நீங்கள் நகரும் போது உங்களுக்கு தேவையான இத்தனை விஷயங்களும் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த அல்டிமேட்டம் தான் பார்க்கணும். அந்த அல்டிமேட்டம் நான் ஃபீல் பண்ணுறது என்ன, உங்களுடைய கோர் கோல் என்ன, உங்களுடைய மெயின் கோல் என்ன. மெயின் கோல்னு சொல்லும்போது லைஃப்லேயே டோட்டல் அல்டிமேட்டமாக இதுதான் சார் நான் வச்சுருக்கிறேன், என்னுடைய விஷன் இது. ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லலாம், எனக்கு விஷயம் அப்படி பெரிய விஷயம்லாம் இல்லை, டெய்லி சந்தோஷமாக போகணும். இப்போ கோர் கோலில் அது வரலாம். கோர் கோலில் டெய்லி சந்தோஷமாக இருக்கணுன்றது கோர் கோல் தான். நம்ம விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். விஷன்னா தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை நோக்கி நம்ம டெய்லி நகர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்கும்? மனம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போது வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டம்மாருங்க எல்லாருமே சொல்லலாம், நாங்கள் டெய்லி வீடு எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருந்த மாதிரி. அப்போது தட் இஸ் கோர் கோல். சரிங்களா? ரைட். நம்ம வரும் இந்த விஷன், இந்த அல்டிமேட்டம் நமக்கு புரிஞ்சிருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா அழகாக காமான ஒரு இடத்துக்கு போய் உக்காந்துக்கங்க. ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்கள் லைஃப்பில், இல்லைன்னா ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது, சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அதை திட்டப்படுத்தாமல் இருந்திருப்பீங்க. அதை பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்களா, அது இப்படி தான். ஆனால் அந்த விஷயத்தை செய்யும்போது சின்ன வயசில் உங்களுக்குன்னே ஒரு டேலண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும், ஸ்கில் செட் இருந்திருக்கும். இல்லை இதுவாக ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க. பட் டைம்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு எங்கேயாவது அப்படி நகர்ந்துருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் என்கிட்ட பேசினவங்கள்லாம் நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு கதை எழுதுறதுலையோ இல்லைன்னா லிட்ரேச்சரில் அதிகமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி வெவ்வேறு இருக்குது. ஆனால் அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக தே வில் பி இன் சம் கவர்மெண்ட் ஜாப். இப்படியெல்லாம் அது நடந்துக்கிட்டு போகும். அப்போ அவங்களுக்கு அது ஒரு ஏக்கமாகவே இருந்திருக்கும், நான் இதை நினச்சேன் ஆனால் அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு வாழ்க்கையில் நமக்கு நோக்கம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ இது வாழ்க்கை நோக்கம்னா அது அங்கேருந்து ஒரு ஹையர் செல்ஃபை கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் இல்லை. உண்மையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய அந்த யுனிக்னஸ், அதை நான் சிறப்பாக யூஸ் பண்ணுறது தான் என்னுடைய பர்பஸ். அதை சிறப்பாக எதுக்கு பயன்படுத்த போகிறோம்? இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக, வளர்ச்சிக்காக. அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று இருக்கா
அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றத்தை பற்றி நான் நினச்சிருக்கிறேன்னா என்னுடைய சந்தோஷத்திற்காகவாது. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெயிண்ட் பண்ணுறாப்புல, அந்த பெயிண்ட் பண்ணும்போது வந்து அவருக்கு மனதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸை கொண்டு வரும்போது அது அவருடைய சந்தோஷத்துக்காக தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்கை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதா இல்லையா? ஒரு வகையில் அஸ் எ கைண்ட் ஆஃப் வேல்யூ நம்ம வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் அதற்கே உரித்தான ஒரு விஷயம் இருக்கிறது. ஏதோ ஒரு எண்ணம் வரும்போது இந்த பர்டிகுலர் அல்டிமேட்டம் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணும்போது அப்படியே அழகாக பின்னாடி பாரதி ராஜா படத்தில் இல்லைனா வந்து வரும்போது வர மாதிரி பின்னாடி ஒரு 10 பேர் இருந்து வயலின் வாசிப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும், ஒரு எக்ஸாட்டிக் ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. உங்களை உந்தி தள்ளுற ஒரு விஷயமாக அது இருந்தால் அதுதான் நீங்கள் நிர்ணயிக்கிற கோர் கோல். இந்த கோர் கோலை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாருமே வரோம், எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போகிறோம். இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்றது தான் முக்கியம். இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து சொசைட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் வாழறோம். வேலைக்கு போகிறோம், இல்லைன்னா தொழில் செய்கிறோம், அதில் பணம் சம்பாதிக்கிறோம், பணத்தில் இலக்கு நிர்ணயிக்கிறோம், பொருளாதார சூழ்நிலைக்கு இலக்கு நிர்ணயிக்கிறோம், தொழில் நிலைக்கு இலக்கு நிர்ணயிக்கிறோம், வேலையில் ப்ரொமோஷனுக்கு இலக்கு நிர்ணயிக்கிறோம். ஆனால் இது அத்தனையும் எதற்காக? காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. இந்த பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் வந்து அவன் முன்னாடியா யார் இந்த தடவை வந்து டாப் அச்சீவர் அவார்டு வாங்குவாங்க, இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா என்னைக்கு நம்மளை ரியலைஸ் பண்ணிக்கிறது? ரிவர்ஸ்க்கு வருவோம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் பெஸ்ட்டாக கொடுக்கும்போது நம்மளை அந்த அவார்டு தேடி வருமா வராது? அம்மாவா இல்லையா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. ஆமான்றவங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ உண்மையில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை தெளிவாக நம் இதயத்தில் பதிய வைத்து அதை செயல்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. அது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷம், அந்த சின்ன சின்ன சந்தோஷம்னு சொல்லிட்டு உள்ளே அழுதுகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கிடையாது. நிச்சயமாக அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. மகிழ்ச்சி முழுமையாக இருக்கணும். முழுமையான மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நமக்கு திடீர்னு ஒரு ஹர்ட் வருது அப்படின்னா அந்த ஹர்ட்டை கூட வந்து ஓகே, திஸ் இஸ் ஓகே ஃபைன், இது மாறும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனநிலை இருக்குது பாருங்கள், அதுதான் வேணும்னு சொல்கிறோம். அப்படி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த கோர் கோல், ஒரு முழுமைத்தன்மையை நம்ம லைஃப்பில் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் உங்களுடைய மெயின் கோல். அந்த மெயின் கோலை எழுதுங்க. எதற்காக நான் இந்த இடத்துல எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கேன், என்னுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றது. அந்த டெஸ்டினேஷன் தான் விஷயம். ஆனாலும் போகிற பாதையெல்லாம் நான் வந்து அதை ட்ராவல் பண்ணி போக போகிறேன். என்னுடைய லைஃப்பில் உள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நான் டெஸ்டினேஷன் வச்சுருந்தேன். ஓகே, சினிமா பண்ணணும், சினிமாவில் ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டராக இருக்கணும், டைரக்டராக இருக்கணும், புது புது விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் எனக்கான நான் ஜானர் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னோம்னா எனக்கு நான் போயிட்டுருக்கிற பாதையில் வந்து ஏதோ குறை இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இதை கேள்வி கேட்டு கடைசியில் எனக்கு ஃபிக்ஸான ஒரு பதில், பிரபஞ்சம் என்னை எதற்காக தயாரிப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்ச பேரறிவு என்னை எதை நோக்கி புஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிய வந்தது. இப்போது அந்த ஐடியாஸை வச்சுக்கிட்டு அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வீடியோ சேனல், இந்த அகமற்புதம் குழு. நிறைய பெரிய விஷயங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். மனித சமுதாயத்திற்கு உபயோகப்படுற விஷயங்களை எனக்கு கிடைச்ச இந்த நாலேஜ் மூலமாக செயல்படுத்துறதுக்கு இன்றைக்கி என்னுடைய புஷிங் ஃபேக்டராக அது மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எத்தனையோ முறை நம்ம விழுந்திருப்போம். இந்த வீடியோ செய்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட வந்துடும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் சில படங்கள் இருக்குது. அதில் வந்து கராத்தே கிட்டில் வந்து ஒரு வசனம் வரும், லைஃப் knocks us down but we have the option to choose whether to get up or not. தமிழில் சொல்லணும்னா, வாழ்க்கை நம்மளை தட்டி கீழே வீழ்த்திடும்.
நிறைய நேரங்களில் சூழ்நிலைகளால். ஆனால் நம்மக்கிட்ட மட்டும்தான் மறுபடியும் எந்திரிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எந்திரிக்கணுமா வேணாமான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு புஷ்ஷிங் ஃபேக்டராக நான் அந்த நேரத்தில் விழுந்திருந்த நேரத்திலலாம் எனக்கு புஷ்ஷிங் ஃபேக்டராக நான் எப்போ விழுந்தாலும் சரி, இதை பற்றி ஒரு சிந்தனை வந்துடுச்சு, என்னுடைய அல்டிமேட் கோலை பற்றி சிந்தனை வந்துடுச்சுன்னா என்ன நானே அப்படி கம்பீரமாக எழுப்பிக்கொள்வேன். அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருகிறதா, இதை தான் பார்க்கணும். அப்போது இந்த கோர் கோல் அப்படின்ற விஷயம் என்னன்றது புரிஞ்சிச்சு இல்லையா? இந்த கோர் கோலோட நம்மளுடைய இந்த மைண்டு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ரீசெண்டாக சயின்டிஸ்ட்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க மனம் ரிலேட்டடாக இல்லையா? இந்த மனம் ரிலேட்டடாக ஜான் ஹாப்கின்ஸ் அப்படின்றவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணும்போது யாரை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா மியூசிஷியன்ஸ், இசைக்கலைஞர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாரு. இந்த இசைக்கலைஞர்களை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த இசையை அவர்கள் மீட்டும் போது மூளையில் கவலைக்கான சில நியூரான்ஸ் இருக்குது, அதற்கான செல்கள் செயலிகள் இருக்கின்றன இல்லையா? அந்த நரம்புகள், அந்த நியூரான்ஸ்லேருந்து நரம்புகள் வரைக்கும் எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா டீஆக்டிவேட் ஆகிடுது. ஏன்னா அந்த மியூசிக்கை அவங்க அதோடு இணைஞ்சு செய்கிறாங்க. அதை செய்யும் போது தன்னால் அந்த நியூரான்ஸ் அடங்கி போயிடுது. இதை நான் என்னுடைய லைஃப்லேயே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப கவலையுடைய நேரமாக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச வேலைகளான எழுதுறதோ இல்லைன்னா ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணுறதோ அப்படின்னு போகும்போது எனக்கே தெரியாது எங்கேருந்து அந்த புத்துணர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கோலாக எடுத்துக்கங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடும். கண்டுபிடிங்க. பட் அகெயின் அண்ட் அகெயின் ரீஒர்க் பண்ணுங்கள். எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு தடையும் இல்லாத ரீதியில் அதை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதுங்க. உங்களுக்காக நான் சில கேள்விகள் மட்டும் வச்சுருக்கிறேன் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, பேப்பர் எடுத்துக்கிட்டிங்களா இல்லைனா அந்த நோட் புக்? ஃபஸ்ட்டு கேள்வி, இதற்கான பதில் எழுத முடியுதா அப்படின்னு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளே இதுக்கான பதில் எழுத முடியுதான்னு பாருங்கள். உங்கள் இலக்குகள் உங்களுக்கு அழுத்தத்தையும் கவலையையும் பயத்தையும் அளிக்கிறதா? சில பேருக்கு பயம் இருக்கும், ஐயோ நெக்ஸ்ட் இயர் நான் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் முடிக்கிறதுக்கு முடியுமா முடியலையா தெரியலையே, ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த செல்ஃப் டவுட்டெல்லாம் உங்கள் கோர் கோலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்ஃப் டவுட்டுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. காரணம், உங்களை அதை புஷ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு அலைன் ஆகிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய அத்தனை விஷயங்களும் பிரபஞ்சத்தினுடைய அத்தனை சக்திகளும் உங்களுக்கு அதை செய்வதற்கு உதவியாக இருக்கிறதுக்கு they will conspire. Just you need to find that. ஓகே. ரெண்டாவது கேள்வி, முதல் கேள்வி, உங்கள் இலக்குகள் உங்களுக்கு அழுத்தத்தையும் கவலையையும் பயத்தையும் அளிக்கிறதா? இதுக்கு கேள்வி, உங்கள் இலக்குகளை பற்றி யோசிங்க. அது உங்களுக்கு கவலை அளிக்குதா? அப்போ அது நிச்சயமாக உங்களுடைய கோர் கோல் கிடையாது. நிச்சயமாக அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் தரப்போகிறது கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க போகிறது நம்மளுடைய லைஃபுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் தரக்கூடிய அந்த மெயின் கோல் என்ன, நம்மளை புஷ் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் என்ன, இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இவ்வளோ பேசிட்டீங்க வினோத் நீங்கள், ஆனால் 2020 விடியல் 2020 தானே வச்சுருக்கீங்க அப்படின்னா, எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல் படிவை எடுத்து வைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? 2020க்குள்ளே இந்த கோர் கோலை நோக்கி நம்ம ஒரு 10 அடியாவது எடுத்து வச்சுருப்போம். அதற்கு நம்மளை தயார்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த ரைட். அப்போது ரெண்டாவது கேள்வி, நீங்கள் நிர்ணயித்து வைத்திருக்கும் இலக்கு உண்மையிலேயே உங்களுக்காகவா என்பதை உறுதி செய்யுங்கள். இது நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம நிர்ணயித்து வைத்திருக்கும் இலக்கு உங்களுக்காகவா இல்லை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவாங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணணும். இப்போது இப்படி வச்சுக்கலாம், நான் பொருள் சேர்க்கணும்னு விருப்பப்படுறேன். எதுக்கு பொருள் சேர்க்கணும்? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் உங்களை மாதிரி நானும் மற்றவங்களுக்குலாம் உதவி செய்யணும்னு விருப்பப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பொருள் சேர்க்கறதுக்கு நம்ம இந்த பொருள் எனக்கு செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
தவறு. எனக்கு நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும், தவறு. இது எல்லாமே அந்த வெளித்தன்மையை காட்டக்கூடிய அந்த இலக்கு நிர்ணயத்திலோடவே முடிஞ்சு போயிடும். அது வந்து தவறுன்னு நான் எது சொல்கிறேன்னா, ஃபுல்ஃபில்மெண்ட் தராது, செய்யக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நம்ம கோர் கோல் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, கோர் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, அதை அட்டைன் பண்ண போகிற அத்தனை வழிகள்லையும் நமக்கு நீங்கள் கேட்ட அந்த பொருள் வரும், அதுக்கு வேணுங்கிற கார் வரும். நல்லா யோசிங்க, என்னுடைய லைஃப்பில் வந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனையாக இருக்கே, என்னால் நடக்கக்கூட முடியலையேன்னு கவலைப்பட்ட நேரத்தில் தான் பிரபஞ்சம் எனக்கு காரை கொண்டு வந்து கொடுத்துச்சு. நான் கேட்ட அதே ரெட் கலரில். ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபஞ்சம் என் கண் முன்னாடி கொண்டு வந்து போட்டது எதுக்காக? உனக்கு நான் இந்த வேலையை கொடுத்துருக்குறேன், இல்லைன்னா வந்து உன்னுடைய இலக்கு இது, இந்த இலக்கை செய்வதற்கு இது தேவை. இப்படி தான் அமையும். அதனால் நீங்கள் இதில் பொருள் வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது, எங்கேயோ ஓடி போய்ட்டு சாமியார் ஆகிட போகிறது கிடையாது. நீங்கள் கேட்ட விஷயங்கள் தான் வேறு மாதிரி ஆங்கிளில் நம்ம இதை டீல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மூன்றாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்கள் நிர்ணயித்து வைத்திருக்கும் இலக்கு உண்மையிலே உங்களுக்காகவா என்பதை உறுதி செய்யுங்கள். மூணாவது கேள்வி, இதுதான் இலக்கு என்று நிர்ணயித்து ஓடும்போது ஒரு முழுமையை பெற முடிகிறதா இல்லையா? நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு இலக்கு, இதை நினச்சி நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி ஓடி இருப்பீங்க. ஆனாலும் உங்கள் மனசில் வந்து இந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. நான் இன்னொருத்தன் ஓடுறேன், அதனால் நான் ஓடுறேன். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 5 நாளில் நான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள், இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இந்த அரை மணி நேரம், இந்த மாதிரி அரை மணி நேரமோ இல்லை 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ இந்த மாதிரி ஒரு வீடியோவும் மாறும். ஆனால் அது இதை முடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுடைய இலக்கினுடைய தெளிவு உங்களுக்கு முழுமையை தரக்கூடியதாகவும், காம்படிஷனுக்கு பதில் உங்களுக்கு இணைப்பை கனெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும், இந்த மனித சமுதாயம் நன்மை பெறுவதற்காக நம்மளுடைய ஓட்டம் மாறுவதாகவும் இருக்கும். இதெல்லாம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இடத்துலையே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் ஏதோ உங்களை போயிட்டு என்ஜிஓ சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இந்த உலகத்திற்கு நன்மை பயப்பதாக இருக்கும். அதற்கான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஓகே, 4வது கேள்விக்கு போகாமல், உங்களுடைய முக்கிய இலக்கு என்ன, இந்த கோர் கோல் என்ன, அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ பேசுனதை மறுபடியும் வந்து நீங்கள் எடுத்து போட்டு பார்க்கலாம். அதை கண்டுபிடித்து விட்டீர்களா? அதை பற்றி சிந்திக்கும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு மயிர்கூச்செறிய வைக்கிறதா, கூஸ் பம்ப்ஸ் கிடைக்குது? அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் வந்து பின்னாடி வந்து வயலின் வாசிக்கிறாங்களா, ஹார்ப் வாசிக்கிறாங்களா? நீங்கள் எங்கேயோ மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? தென் தட் இஸ் தி திங். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஒரு விஷயத்தை தான். கண்டுபிடியுங்கள். அந்த இலக்கு மீண்டும் உங்களால் முடியும்னா இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை குறித்த உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இலக்கு நிர்ணயத்தின் முதல் செஷன் இதோடு முடிவடைகிறது. ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு டே. ஸோ ஸ்டில் வி ஹாவ் 4 more days ஃபார் தி சேலஞ்ச். சரி, சவால்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த 5 வீடியோவை வச்சு நீங்கள் உங்கள் இலக்குகளை மறுபடியும் பதிவு பண்ண போகிறீங்க, ரீகரெக்ட் பண்ணி கோர்ஸை வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் லெட்ஸ் வாட்ச் பிரபஞ்சம் எப்படி நமக்கு துணை புரியுது அப்படின்றத பார்ப்போம். பிகாஸ் தி மாஸ்டர் இஸ் இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ். நான் கருவியாக தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நல்லது. மீண்டும் நாளை பார்ப்போம் இதே மாதிரி ஒரு வீடியோவில். அதுக்குள்ளே இந்த 4 கேள்விக்கு நீங்கள் ஹானஸ்டான ஆன்சர் கண்டுபிடிச்சி வைக்கணும். ரைட், தேங்க்யூ. அண்ட் அகெயின் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இல்லை இந்த சேலஞ்சை பற்றி தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதில் பங்கு பெறட்டும், அவங்களும் வாழ்க்கையில் நன்மை பெறட்டும். இந்த 5 days நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பயிற்சி இல்லை, நான் என்னுடைய லைஃப்பில் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து தரக்கூடிய ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக பயன்படும். இது முற்றிலும் இலவசம். இது இலவசமாக செய்கிறதுனால வந்து ஏதோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக கிடையாது. இலவசமாக இருக்கட்டும், பெய்டாக இருக்கட்டும், இது முற்றிலும் உங்களுக்கு இலவசம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.